யோபுவோடைய மனைவி இருக்கிறாங்க. எல்லாரும் யோபுவின் மனைவிட்ட என்ன சொல்றோம்? யோபுவின் மனைவின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தூஷித்தது ஞாபகம் வருது. கரெக்ட் தானே? நீங்க யோசிச்சு பாருங்க. யோபு எல்லாத்தையும் தூக்கி தலை மேல போட்டு உட்காந்துட்டார் தானே? எல்லாம் போச்சுல ஒரே நாள். அந்த சோகம் அந்த அம்மாவுக்கு இல்லையா? இவருக்கு மட்டும்தானா? யோபுக்கு மட்டும்தான் சோகமா? யோபுக்கு எவ்வளவு சோகம் இருக்குதோ அவ்வளவு சோகம் யாருக்கு இருக்கு? மனைவிக்கும் இருக்கு. இவராட அப்ப அவங்க பெத்தவங்க மொத்த பிள்ளையும் செத்துச்சு. நானா அந்த அம்மாவை யாரும் நினைக்கிறோமா? யாரை பத்தி பேசுறோம்? யோபை பத்தி மட்டும் பேசுறோம். ஏன் அந்த அம்மாவுக்கு சோகம் இல்லையா? அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கோம்? பிள்ளைங்க செத்த உடனே கேக் வெட்டி கொண்டாடி இருக்குமா? இல்லை, இன்று என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், இன்னைக்கு சக்கரை பொங்கலும் பாயாசமும் செய்திருக்கிறேன், குடும்பமாக வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்குமா? இந்த ஆளுக்கு இருக்கிற அத்தனை சோகமும் அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஆனால் இந்த ஆள்கிட்ட அந்த ஒரு நல்ல குணம், எவ்வளவு சோகமாக இருந்தாலும் வாயால் யாரையும் திட்ட மாட்டான். உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம், திட்டாமல் இருக்க மாட்டீங்க. திட்டி முடிச்சுட்டான் மறுவேலை. சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். 2 மடங்கு யோபு என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சிட்டார். திருப்பி எத்தனை குழந்தை பிறந்துச்சு யோபுக்கு? எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 10 குழந்தை பிறந்துச்சு. இந்த 10 குழந்தை யாரோட பிறந்தது? அந்த அம்மா கூட தானே பிறந்துச்சு. எல்லாம் போச்சு, அந்த அம்மா போச்சா? போல இல்ல. யோபுவின் சரீரம் இப்ப எப்படி இருக்குது? உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? பருவோடைய தழும்பு இருக்கும். பரு போயிடுச்சு, சுரண்டியாச்சு. ஆனா கண்டிப்பா உடம்புல என்ன இருக்கும்? தழும்பு இருக்கும். அந்த தழும்போட தான் உட்கார்ந்துருக்கிறாரு. திருப்பி அதே கணவனோட தான் இருக்கு. அடுத்த 10 வருஷம் 10 குழந்தை அந்த கணவனோட தான் பிறந்திருக்குது. அந்த அம்மா போல அவ்வளோ சோகத்திலையும் கூட தான் இருக்குது. இவ்வளோ நல்ல குணம் அந்த அம்மா கிட்ட இருக்கு. ஆனா எது வருது வெளியே? இது எதுவுமே அந்த அம்மா பத்தி வெளியே வரல. எது வருது? இதையாவது புரிஞ்சுக்கோங்க. இப்பயாவது நீங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் குறுக்குன்னு ஒரு வார்த்தை பேசிருவிய. அது நீங்க வாங்கி வந்த வரம். நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். நிஜம்தான். பல நேரத்தில் இப்படித்தான் நடக்குது.